OBS Studio 32 உடைய டுட்டோரியல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். OBS Studio 28லேருந்து 32 வரைக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் நான் பேசியிருந்தேன். இந்த 32ல் பார்த்திங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் எப்படி வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விதத்தில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த OBS Studio ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியவங்க எப்படி இந்த 32வை இன்னும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப்பாக டுட்டோரியலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். iThamil Tech சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் வந்து மெயினாக வந்து நம்ம உள்ளே வரோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு உள்ளே ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியான விண்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய இடங்களில் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எங்கே அந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆகுது அப்படின்னா அது அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்படி இழுத்திங்க அப்படின்னா திரும்ப வந்துடும். அதே மாதிரி ஓகே, நான் வந்து வேறு இடங்கள் கீழே கூட வைக்கலாம், மற்ற இடங்கள்லையும் வைக்கலாம். இதில் வச்சேன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இதை கொஞ்சம் நான் வந்து ஃபுல்லாக ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து வேறு இடங்கள்லையும் கூட இதை கொண்டு போக முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். ரைட். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து நீங்கள் முன்னாடி நீங்கள் ஓபிஎஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதில் ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஓகேங்களா? இது ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதில் வந்து பேசிக்காக வந்து அதனுடைய லுக் எப்படி இருக்குமோ அதை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. என்ன பிளானில் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சீன்ஸ் இருக்குது, இதில் கீழே வந்து சோர்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து சீன் இருக்கும், கீழே சோர்ஸஸ் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சீன்னா என்ன, சோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் பற்றி ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஒரு 40 நிமிஷம் வீடியோ. அதில் வந்து பேசிக்கலாக ஓபிஎஸ் ஸ்டூடியோனா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுலேருந்து இந்த 32ல் பெரிய சேஞ்செல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சின்னதாக அங்கேயும் இங்கேயும் மாற்றி வச்சுருக்காங்களே தவிர பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அதனால் தயவுசெய்து அதை போய் வந்து சீன்னா என்ன, சோர்ஸ்னா என்ன, எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் பாருங்கள். ஓகேங்களா? அது தெரியாது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 32 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம இங்கே இந்த இதை வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். இப்போது இந்த சேட்டு வந்து இந்த இடத்துல இங்கே இப்படி கொண்டு வந்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக்கி வச்சுக்கலாம். கீழே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த சேனலில் லைவ் பண்ண போகிறீங்களோ அந்த சேனலில் நீங்கள் திரும்பவும் இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இதில் லாகின் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து நீங்கள் லைவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஓபிஎஸ் ஸ்டூடியோவிலேருந்து இந்த ஃபீச்சர் வந்து முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் ப்ரௌசருக்கு போய் அந்த லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாமல் இதிலே உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு ப்ரௌசர் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகி அந்த உள்ளே வந்து அந்த ஸ்ட்ரீமிங் ஸ்டூடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும்ல, அது எல்லாமே இங்கே தெரியும். நீங்கள் எங்கேயுமே லீவ் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இதை நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இல்லை பாருங்கள், 2 விதத்தில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இதில் பாருங்கள், கீழே டேப் மாதிரி செலக்ட் ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கு வந்து இது எப்போவுமே தேவையில்லை. நான் வந்து லைவ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இங்கே வந்துடலாம். அப்போ எனக்கு இங்கே வந்து சேட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், எனக்கு கீழே வந்து ஒரு டேப் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வரிசையான 2-3 டேபு தேவைப்படுற டேப் எல்லாம் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா இது பாருங்கள், சேட் அப்படிங்கிறது இதில் இருக்குது, யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இந்த மாதிரி டேபு மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் முன்னாடியே காட்டின மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப வைப்போம். ஓகே, இந்த மாதிரி கீழே வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி தனியாக என்ன வச்சுக்கலாம். ஸோ இந்த 32வோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நாம் இந்த லே அவுட்டெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்படி வச்சுருக்காங்க. ஐ திங்க் இந்த லே அவுட் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி சீன் வந்து கீழே இருக்கும். ஓகேங்களா? முன்னாடி சீன் வந்து கீழே இருக்கும், சோர்ஸஸ் வந்து இந்த மாதிரி சைடில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போது நான் 32 மெயினாக வந்து நான் டுட்டோரியல் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ்னால நம்மளால் வந்து கொஞ்சம் அந்த லே அவுட்டை வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கொள்ள முடியும். அந்த லே அவுட் மாற்றுறது நமக்கு வந்து இன்னும் பெட்டர் ஸ்ட்ரீமிங்க்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக ஒன்ஸ் நம்ம வந்து ஓபிஎஸ் ஸ்டூடியோக்குள்ளே ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதிலே வந்து அப்படியே இருக்கலாம். அதை விட்டுட்டு லைவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல போய் ஸ்டார்ட் பண்ணுறது,
அப்புறமா கமெண்ட் வருதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கமெண்ட்டை ரீப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இடம், அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயுமா அலையாமல் எல்லாமே எங்களுக்குள்ளே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லே அவுட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதை வேறு மாதிரி நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ அப்போ எனக்கு இதில் வந்து சீன் இதில் இருக்குது. நீ இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் சீன் போட்டேன் அப்படின்னா சீன் 2, ஆட் சீன், சீன் 3 இந்த மாதிரி இங்கே சீன் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். சோர்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீன் அப்படிங்கிறதுக்கு நான் சோர்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு நான் வந்து சும்மா நல்ல ஒரு சோர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்ய போகுது, இதில் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா, இது ஒரு கலர் சோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சீன் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு சேம் கலர் சோர்ஸே வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து வேறு கலர் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் வித்தியாசத்துக்காக ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பார்க்கும்போது சீன் 1 சீன் 2 அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சீன் 1 இங்கே இருக்குது, சீன் 2 கீழே வரும்போது உங்களுக்கு வந்து இன்னொரு சோர்ஸ் கூட ஆட் பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் மாறுறது தெரியும். ஒரு இமேஜ் அப்படின்னு சொல்லி போய் ஓகே கொடுத்து ஒரு இமேஜை நான் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீன் 1 வந்து நமக்கு ஒயிட் கலரில் இருக்குது. சீன் 2க்கு நான் மாற்றும்போது பாருங்கள் கீழே 2 சோர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த கலர் சோர்ஸ் ஆஃப்கோர்ஸ் பின்னால் வந்து மறைஞ்சிருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போட போகிற எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போது நமக்கு இதில் நீங்கள் உள்ள 32ல் வந்த உடனே ரெகுலராக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி OBS ஸ்டுடியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக எதை கவனிப்பீங்க அப்படின்னா இங்கே கீழே ஆடியோ மிக்சர் பாருங்கள். ஆடியோ மிக்சர் வந்து உங்களுக்கு வேர்ட்டிக்கலாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் வந்து முன்னாடி டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஆடியோ இருக்கும். ஆனால் இப்போது இந்த 32ல் வந்து உங்களுக்கு இதுதான் டிஃபால்ட். நீங்கள் தேவைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கீழே இந்த பட்டன் இருக்குல்ல, இதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக வந்து மாறிக்கும். உங்களுக்கு ஒருவேளை அதை பிடிக்கும் அப்படின்னா. பட் இது வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கிறதுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு இப்போ உங்களுக்கு அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன்ல, அது எல்லாமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சைஸ் மாற்றிக்கலாம். ட்ரான்ஸ்லேஷனுக்குலாம் நமக்கு வந்து இவ்வளோ இடம் தேவையில்லை, இவ்வளோ போதும். அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சோர்ஸில் வந்து நீங்கள் நிறைய ஆடியோ யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே வரிசையாக இதில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு 4-5 ஆடியோ போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ரோல் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வெர்டிக்கலில் இருக்கும்போது நமக்கு ஒரு 6-7 ஆடியோ சோர்ஸ் வந்து ஒரு சீனுக்குள்ளே நமக்கு இருந்தாலும் கூட எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் காட்டும், என்னென்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தெரியும். அப்படிங்கிறனால இது வந்து ஃபார் பெட்டர். ஓகேங்களா, நல்ல ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கிங் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் மெயினாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஆடியோவில் வந்து ஆட் பண்ணதையும் நான் கவனித்தேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் மானிட்டரிங். இப்போது இதில் அஃப்கோர்ஸ் மற்ற கண்ட்ரோல் எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எந்த சோர்ஸ் அப்படிங்கிறது இதில் போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அதர் தேன் தட் இப்போ மியூட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து என்னுடைய மைக் வந்து உள்ளே எடுத்துகிட்டு இருக்குது. நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும் வந்து பார்த்திங்கன்னா க்ரே ஆகிட்டு. எதுக்கு க்ரே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் வந்து ஆடியோ மியூட் ஆயிடுச்சு. ஸோ ஈவன் தோ இதில் மைக் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த மைக் ஆடியோ வந்து ஒருவேளை நான் லைவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா போகாது. ஸோ சிங்கிள் கிளிக்கில் வந்து நான் அதை மியூட் பண்ணிட்டேன், அன்மியூட் பண்ணிட்டேன். அது பக்கத்தில் இன்னொரு சின்ன ஒரு ஐக்கான் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் இந்த இடம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ மானிட்டர். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, அதுக்கு நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போய் அதில் வந்து உள்ள ஒரு மெனு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அது எனக்கு இதில் அந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு நீங்கள் இந்த மானிட்டர் ஆடியோ மானிட்டரிங் இருக்குல்ல, இதில் போயிட்டு மானிட்டர் அண்ட் அவுட்புட் அதெல்லாம் அங்கே போய் செலக்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் மழை சுற்றி எடுத்து போய் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணால் தான் வந்து உங்களால் பண்ண முடியும். ஆனால் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மானிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முறை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஹெட்ஃபோனில் வந்து அவுட்புட் என்ன டிஃபால்ட் அவுட்புட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் பேசுகிறதோ அல்லது வாட் எவர் என்ன சோர்ஸாக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து ஒரு சாங் ஆட் பண்ணியிருக்கலாம், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணியிருக்கலாம், உங்கள் கேமிங் ஆடியோ போயிட்டுருக்கோம் தனியாக.
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரிசையாக இருக்கும். அதில் எதை வந்து நீங்கள் உங்களுடைய ஹெட்ஃபோனில் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுமோ அதுக்கு நீங்கள் இதை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹெட்ஃபோனில் அந்த ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு சுற்றி வளைச்சி போய் உள்ளே எடுக்க வேண்டியதில்லை, ஈஸியாகவே என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேஅவுட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி வந்து ஒரு லேஅவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? எதை வேணாலும் எடுத்து எங்கே வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அதுதான் முக்கியமானது. உங்களுக்கு விருப்பமான இடத்துல மாற்றி மாற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். ரைட். இப்போ இதில் வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு முன்னாடி நீங்கள் இது பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திரும்ப ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஜூம் அவுட் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதாவது என்ன சொல்கிறது, ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த ஸ்லைடர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், ரெகுலராக OBS ஸ்டூடியோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது தான் வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம், லைவ் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணும்போது என்னோடய லைவும் ஜூம் ஆயிருமா அப்படின்னா அந்த ஆப்ஷன் இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேமரா இன்புட் உள்ள உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த கேமரா இன்புட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாற்றி இப்போ இதில் கூட பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இதில் நான் ஜூம் அவுட் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோட்டோ வந்து ஆக்சுவலாக நல்ல பெரிய ஃபோட்டோ, ஆனால் இதில் கொஞ்சம் பகுதி தான் உள்ளே வந்திருக்கு. ஏன்னா இது வந்து 4K சைஸில் உள்ள ஃபோட்டோ. ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் நான் அதில் கொடுத்துருக்கிறது 1080p தான் கொடுத்துருக்குறேன். அதனால் அந்த ஃபோட்டோவுடைய ஒரு ஸ்மால் பகுதி தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. முன்னாடி என்னன்னா உங்களுக்கு இந்த கோடு போட்டிருக்காங்கல்ல, இது இருக்காது. அப்போனா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்காது, இந்த மாதிரி வந்து என்னடா இது எந்த அளவு ஃபோட்டோ சைஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீனை சின்னதாக்கி இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து வச்சிட முடியும். ஸோ ஸ்டில் உங்களுக்கு இதுதான் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஹோல் இது ஸ்க்ரீன் இல்லை, மறந்துடக்கூடாது. இதுதான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிறது தான் ஸ்க்ரீன். இதுதான் அவுட்புட் ஆகும், இதெல்லாம் அவுட்புட் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவங்க ஸ்க்ரீனை வந்து ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கறனால நம்மளால் ரொம்ப ஈஸியாக உள்ள அந்த எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அடுக்கி வைக்க முடியும். அதுதான் மெயின் முக்கியமான விஷயம். ஸோ இதில் பாருங்கள், நான் வந்து இந்த 2 எலமெண்ட்டையுமே நான் வந்து கொஞ்சம் இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் இது 2யுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். முன்னாடி இந்த மாதிரி வெளியே கிடந்தேன்னா தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஜூம் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால எதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஜூம் ஆப்ஷன் இருக்கனால ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு சின்ன அளவில் ஸ்க்ரீன் வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்து நான் கரெக்டாக அந்த கார்னரில் வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த கார்னரில் வந்து ஸ்னாப் ஆகுது பாருங்கள். அதில் போனால் அந்த ஸ்னாப்பிங் ஆப்ஷன் ஓகே எஸ் எனக்கு ரொம்ப ஒன்று பெர்ஃபெக்டாக ஸ்னாப் ஆகுது. எஸ் பரவாயில்ல, நாட் பேட். இந்த ஸ்னாப் ஆகுது. அப்போ கரெக்டாக வந்து என்னால் வந்து அதில் கொண்டு வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் இதை கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு சில விஷயங்களை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சா வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அரேஞ்ச் பண்ணி சைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஜூம் அவுட் ஆப்ஷன் எப்படி வந்து உங்கள் சீன்ஸை அண்ட் உள்ளே இருக்கிற சோர்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இந்த 32ல் முன்னாடியே நான் சொன்னது ஒரு டூல். அந்த டூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளக்இன் மேனேஜர் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. இந்த ப்ளக்இன் மேனேஜர் அஃப்கோர்ஸ் நான் வந்து போன வீடியோவில் இந்த ப்ளக்இன் மேனேஜர் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சராக ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நான் இன்ஸ்டால் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்னும் பெரிய அளவில் வந்து ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக இந்த ப்ளக்இன் மேனேஜர் ஒன்றும் ஒர்க் ஆக ஆரம்பிக்கலை. உள்ளே கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இப்போது இதில் வந்து பாருங்கள், நான் ப்ளக்இன் மேனேஜரை நான் ஆன் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்கள் எனக்கு வந்து என்னால் ப்ரௌஸ் வந்து எனக்கு கிரே அவுட் ஆகிருக்கு, அப்டேட் வந்து கிரே அவுட் ஆகிருக்குது. இன்ஸ்டால்டு அஃப்கோர்ஸ் நான் புதுசாக பண்ணனால வந்து எனக்கு உள்ளே வேறு எந்த ப்ளக்இன் மேனேஜருமே இல்லை, உள்ள ப்ளக்இன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால எந்த ப்ளக்இன்ஸுமே எனக்கு காட்டவும் மாட்டேங்குது. இப்போ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணப்போ எனக்கு காட்டுச்சு, ஏன்னா உள்ள ஒரு சில ப்ளக்இன்ஸ் இருந்துச்சு அதனால் காட்டுச்சு. இப்போ வந்து காட்ட மாட்டேங்குது.
ரீசன் உள்ள ப்ளக்கின்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபியூச்சரில் வந்து நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறனால இதில் எப்படி வந்து நம்ம ப்ளக்கின்ஸ்லாம் உள்ள இன்ஸ்டால் பண்ணி இன்னும் இதை பெட்டராக ஆக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வந்து டியூட்டோரியல் போடுவேன். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு ப்ளக்கினுமே இல்லை. அதை விட முக்கியமாக உள்ள என்ன ப்ளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது கூட காட்ட மாட்டேங்குது. ஸோ இன்னும் அதை பெர்ஃபெக்டாக ஒர்க்காக ஆரம்பிக்கலை. பட் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ மேஜர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற வைஸ் இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வெப்சாக்கெட் சர்வரும் ஏற்கனவே உள்ளே வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா உள்ளே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மற்றது எல்லாமே வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்க்கலாம். குயிக்காக வந்து செட்டிங்ஸில் உள்ளே போய் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். நம்ம வேறு எதுவுமே பெரிய செட்டிங்ஸ் எதுவும் மாற்ற போகிறதில்ல. பட் அவங்க உள்ள கொடுத்துருக்கிற ஒரு சில ஆப்ஷனை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் அவுட்புட்டில் அட்வான்ஸ்டு போனீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ரெக்கார்டிங் ஃபார்மேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த MKV அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் இருந்தால் இருக்குல்ல, அதுதான் வந்து டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக டிஃபால்ட்டாக வந்து ஹைப்ரிட் MP4 அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஹைப்ரிட் MP4 முன்னாடி வந்து இந்த MKVயில் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை OBS ஸ்டூடியோ கிராஷ் ஆச்சுனாலோ கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சுனாலோ நமக்கு எது வரைக்கும் ரெக்கார்டாக இருக்கமோ அது இருக்கும். MP4ல் இருக்காது. பட் ஆனால் இந்த ஹைப்ரிட் MP4 இந்த ஹைப்ரிட் MOV இந்த ரெண்டு ஃபார்மேட்லேயுமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் ஒருவேளை கிராஷ் ஆச்சுனாலோ அல்லது வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சுனாலோ நீங்கள் எதுவரை ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்க்கும்போது வீடியோ என்கோடர் ஓகேங்களா. அந்த வீடியோ என்கோடரில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இதில் பாருங்கள் வந்து AV1 ஃபார்மேட் வந்து எனக்கு உள்ளே இருக்குது. ஓகேங்க, AOM AV1 அப்படிங்கிற ஃபார்மேட்டு, குயிக்சிங் AV1 அப்படிங்கிற ஃபார்மேட்டு, SVT AV1 அப்படிங்கிற ஃபார்மேட். இந்த AV1 ஃபார்மேட் பற்றி நான் ஏற்கனவே இந்த முந்தின வீடியோலையும் பேசியிருந்தேன். நீங்கள் வீடியோ என்கோடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து X264 அப்படின்னா எனக்கு வந்து இது ஜஸ்ட்டு சாஃப்ட்வேர் பேஸ்டில் வந்து என்கோட் ஆகிட்டு இருக்குது. பட் ஆனால் நான் வந்து இந்த இடத்துல ஹார்ட்வேர் பேஸ்டாக என்னுடைய கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து இது என்கோட் ஆகணும் அப்படின்னா இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், நான் செலக்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து குயிக்சிங் H64 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்து இருக்கும் யூஸ்வலாக. ஆனால் இப்போ AV1 ஃபார்மேட் கொடுத்துருக்கனால நான் வந்து AV1 ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கலாம். AV1 ஃபார்மேட்டோடைய ப்ளஸ் பாயிண்ட் நான் இப்போ முன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி இதோடைய குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டி குறையாது, பட்டு சைஸு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப குறைஞ்ச சைஸ்லேயே ஹையர் குவாலிட்டி வந்து AV1 வந்து என்ன செய்யும் அப்படின்னா அச்சீவ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி மேபி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது நீங்கள் AV1 ஃபார்மேட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு MP4ஓட கம்மியான அளவு தான் பேண்ட்வித் வந்து AV1 யூஸ் பண்ணும். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு குவாலிட்டி வந்து ஹையர் குவாலிட்டி போகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ 4Kயில் ஒரு லைவ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 264லேயோ வேறு எதுலேயுமோ நீங்கள் பண்ணுறத விட இந்த AV1 ஃபார்மேட்டில் நீங்கள் லைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கம்மியான MP4 அந்த 264 பேண்ட்வித் யூஸ் பண்ணுறத விட AV1 குறைவான பேண்ட்வித் தான் யூஸ் பண்ணும். மீன்ஸ் குறைவான இன்டர்நெட்டை தான் யூஸ் பண்ணும். பட் ஆனால் குவாலிட்டி என்ன செய்யாது, குறையாது. அதனால் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ இந்த டியூட்டோரியல் வந்து இதோட முடிச்சுக்கலாம். மற்ற விஷயங்களை இனி அடுத்தால ஃபியூச்சரில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரியான லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.